ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ட் குக் 1000 சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான நாட்டுக்கோழி கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருள்: சிக்கன் பீஸ் 300 கிராம், வெங்காயம் 1, தக்காளி 1, மல்லி புதினா 1 கைப்பிடி அளவு, பட்டை சின்னதாக 2 துண்டு, கிராம்பு 4, ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், குருமிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, பூண்டு 8, இஞ்சி சிறிதளவு. ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, குருமிளகு, ஜீரகத்தை பொடிச்சு வச்சுக்கலாம். இந்த மசாலா கூட நாம் கட் பண்ணி வச்ச இஞ்சி துண்டு, சின்ன வெங்காயம் 10, பூண்டு 7 சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச மசாலா கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்தனால காரம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு குக்கரில் கரம் மசாலா கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு மசாலா கொஞ்சம், உப்பு சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கறியை ஒரு விசில் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் மல்லி புதினா சேர்த்துக்கலாம். மல்லி புதினாயும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நாம் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்ச கோழிக்கறியை சேர்த்துக்கலாம். மசாலா கோழிக்கறி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவி நாட்டுக்கோழி மட்டும் இல்லை, பிராய்லர் கோழி இதே மாதிரி செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா கறியிலையும் எல்லா மசாலாவும் நல்லா படணும். மசாலா அரைச்ச மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து கறியில் சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா கறி எல்லாம் நல்லா ஈவனாக வெந்திருக்கு. நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடலாம். செம டேஸ்டியான ஹெல்த்தியான சிக்கன் கிரேவி ரெடி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.